भजत अखिल जेत्रे आत्मवदेव परान विपश्यत आत्मवदेव परान विपश्यत युद्धं त्यजत स्पर्धां त्यजत युद्धं त्यजत स्पर्धां त्यजत त्यजत परेश्वर क्रममाक्रमणं त्यजत परेश्वर क्रममाक्रमणं मैत्रीं भजत अखिल जेते मैत्रीं भजत अखिल जेते जननी पृथ्वी कामदुघास्ते जननी पृथ्वी कामदुघास्ते जनको देवः सकल दयाळु जनको देवः सकल दयाळु दाम्यत दयध्वं जनता दाम्यत दयध्वं जनता श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஞாயிறுதோறும் வழங்கும் ஞானமயம் நிகழ்ச்சி. இன்று ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 23 2025 ஆண்டு. கோதி வருடம் மாசி மாதம் 11 எங்களுடைய ஞானமயம் ஒளிபரப்பு ஃபேஸ்புக், யூடியூப், ஜூம் வழியாக உங்களை வந்தடைகின்றன. ஞானமயம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கவும் செய்யலாம், பார்க்கவும் செய்யலாம். ஆசியா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா ஆகிய 3 கண்டங்களில் உள்ள ஒளிபரப்பாளர்களை நீங்கள் நேரடியாக சந்திக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி சுந்தரன் குழுவினர் வழங்கும் இறைவணக்கம், அதைத் தொடர்ந்து லண்டனிலிருந்து வைஷ்ணவி ஆனந்த் வழங்கும் உலக இந்து செய்தி மடலும் இடம்பெறும். செய்தி மடலைத் தொடர்ந்து பெங்களூரிலிருந்து திருமதி பிரகநாயகி சத்யநாராயணன் ஆலயம் அறிவோம் தொடரில் பண்டரிபுரம் கோவில் பற்றியும் திரு எஸ் நாகராஜன் வில்லிபுத்தூரார் பற்றியும் பேசுகிறார்கள். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் சிங்கப்பூர் ஆங்கில பேராசிரியை பட்டிமன்ற வித்தகி டாக்டர் ராஜி சீனிவாசன் உரையாற்றுகிறார். இறைவனை அடைய தொண்டு செய்வதே ஒரே வழி என்று அவர்கள் இன்று விளக்கப் போகிறார். முதலில் இறைவணக்கத்தை செவிமடுப்போம். இதோ லண்டன் சர்வே கேம்பர்லியிலிருந்து மிஸ் தீக்ஷா முரளி. தீக்ஷா பாடலாம். தீக்ஷா. வதன சரோருகநயன சிலி முக வல்லி புனத்தில் நின்று வாராய் பதிக்காதம் காதரை ஒன்று மூரும் வயலும் ஒரே விடை என ஒரு காவிடை வல்லபமற்றழுந்து மாலாய் மடலேறும் காமுக எம்பிரானே இதவிய காணிவை ததையன வேடுவன் ஏதிடும் எச்சில் தின்று லீலாச்சலமாலும் தூயவ மைந்தா நாளும் இளையவ மூதுரை மலைக்கிழமோஞனவல் நமன கலந்த நூறாயிர பேதம் சாத ஒழிந்தவாதான்
கதை கணசாபதி கிரிவளை வாழோடு கை வசிவித்தனந்த கோபால மகிப்பந்தேவி மகிழ்ந்து வாழ கைரோடுலோகரம் முருள உலாவிய கல்வனரப்பயந்து ஆகாய கபாலம் பேர நிமிர்ந்து நீட விதரன மாவலி வெறுவ மகாவிரத வெல்ல வெளுக்க நின்ற நாராயண மாமன் சேயை முனிந்த கோவை விளவிய வயலோடினை வலை விளையாடிய வெள்ளி நகர்கமந்த வேலாயுதமே உந்தேவர்கள் தம்பிரானே இதவிய காணி வைத்ததையன வேடுவன் எய்திடும் எச்சில் தின்று லீலாச்சலமாதும் தூயவன் மைந்தா நாளும் இளையவ மூதுரை மலை கிழமோனவல் நவன கலந்த நூறாயிர வேதம் சார் மொழிந்தவா நன்றி மிஸ் தீக்ஷா முரளி. அவர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஜெயந்தி சுந்தர் குழுவினரின் திருப்போல் குழுவில் இருக்கிறார். நன்றி, மீண்டும் வருகின்ற அன்புடன் அழைக்கிறோம். நேர்களே, அடுத்தபடியாக நாம் செய்தி அறிக்கையை கேட்கப் போகிறோம். அதைத் தொடர்ந்து பிரகநாயகி சத்யநாராயணன் ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் பண்டரிபுரம் பற்றி பேச இருக்கிறார். அதைத் தொடர்ந்து பெங்களூர் நாகராஜன் நமக்கு வில்லிபுத்தூரார் பற்றி பேச இருக்கிறார். அதன் பிறகு நமது சிறப்பு நிகழ்ச்சி என்றாலும் இதோ செய்தி மடல். ஞானமயம் வழங்கும் உலக இந்து மத செய்தி மடல் 23/2/2025 செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன். லண்டன் மாநகரிலிருந்து செய்திகளை வாசித்து வழங்குபவர் வைஷ்ணவி ஆனந்த். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 23 2025 முதலில் மகா கும்பமேளா செய்திகள். 55 கோடி பேர் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடல். மகா கும்பமேளாவில் புனித நீராடிய பக்தர்கள் எண்ணிக்கை 55 கோடியை தாண்டியுள்ளதாக உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாகராஜ் நகரில் உள்ள திருவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளா கடந்த ஜனவரி 13 தொடங்கியது. 3 நதிகள் சங்கமிக்கும் திருவேணி சங்கமத்தில் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். இந்த மகா கும்பமேளாவில் இப்போது வரை 55 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடியுள்ளனர். குறிப்பாக மகர சங்கராந்தி, மௌனி அமாவாசை, வசந்த பஞ்சமி ஆகிய நாட்களில் பக்தர்களின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் இருந்தது. அதிகபட்சமாக மௌனி அமாவாசை தினத்தில் 8 கோடி பக்தர்களும், மகர சங்கராந்தி அன்று சுமார் 3.5 கோடி பக்தர்களும், ஜனவரி 30 அன்று 1.7 கோடி பேரும், பிப்ரவரி 1 அன்று 2 கோடி பேரும் புனித நீராடினர். பிப்ரவரி 2 வசந்த பஞ்சமி அன்று 2.57 கோடி பேரும், மாக் பூர்ணிமா தினமான பிப்ரவரி 12 அன்று 2 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் பிப்ரவரி 26 திருவேணி சங்கமத்தில் புனித நீராடியவர்கள் எண்ணிக்கை 60 கோடியை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகா கும்பமேளா திட்டமிட்டபடி பிப்ரவரி 26 மகா சிவராத்திரி தினத்தில் முடிவடையும் என பிரயாகராஜ் மாவட்ட கலெக்டர் ரவீந்திர மந்தர் தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்கு வருவாய். உத்தரப்பிரதேசத்தில் புனித நீராடல்களுக்காக பக்தர்களை அழைத்து சென்று நாளொன்றுக்கு ரூபாய் 3000 முதல் 5000 வரை கல்லூரி மாணவ மாணவிகள் வருவாய் ஈட்டுகின்றனர். தினமும் கோடிக்கணக்கானோர் குவிந்து வருகின்றனர். இதனால் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த திருவிழாவில் மாணவ மாணவிகள் பக்தர்களுக்கு உதவி வருகின்றனர். கட்டுக்கடங்காத கூட்ட நெருக்கடியால் டாக்ஸி மற்றும் ரிக்ஷா சேவைகள் முடங்கியுள்ளன. இதனால் இருசக்கர வாகன சேவையை கல்லூரி மாணவ மாணவிகள் தொடங்கி நடத்தி வருகின்றனர்.
இதற்காக மோட்டார் சைக்கிள்கள் முதல் ஸ்கூட்டர்கள் வரை பயன்படுத்தும் அவர்கள் ஒரு சவாரிக்கு ரூபாய் 100 முதல் ரூபாய் 1000 வரை கட்டண தொகையாக பெற்றுக் கொள்கிறார்கள். இதனால் நாள் ஒன்றுக்கு ரூபாய் 3000 முதல் 5000 வரை வருவாய் கிடைக்கிறது என பீட்டர் என்ற முதுநிலை மாணவர் கூறுகிறார். இவர்கள் மட்டுமின்றி லடாக்கில் இருந்து விடுமுறைக்கு ஊருக்கு வந்த ராணுவ வீரர் லால் பகதூர் என்பவர் கூட இந்த பணியில் இறங்கியுள்ளார். 90,000 கைதிகள் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடல். பிரயாக்ராஜ் பிப்ரவரி 20 உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 75 சிறைகளில் உள்ள 90,000 கைதிகள் திருவேணி சங்கம நீரில் குளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மகா கும்பமேளாவை முன்னிட்டு சிறை கைதிகள் திருவேணி சங்கம நீரில் குளிப்பதற்கான ஏற்பாடுகளை மாநில நீர் மேலாண்மை துறை செய்துள்ளது. இது குறித்து மாநில சிறைத்துறை அமைச்சர் தாரா சிங் சௌகான் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில், பிரயாகராஜ் திருவேணி சங்கமத்திலிருந்து புனித நீர் அனைத்து சிறைகளுக்கும் கொண்டு செல்லப்படும். இதற்கான ஏற்பாடுகளை நீர் மேலாண்மை துறை மேற்கொள்ளும். அவ்வாறு கொண்டு வரப்படும் புனித நீர் அந்தந்த சிறை வளாகத்தில் உள்ள தண்ணீர் தொட்டியில் கலக்கப்பட்டு கைதிகள் அதில் நீராட அனுமதிக்கப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. சிதம்பரம் கனக சபை வழக்கு அறநிலையத்துறை ஹைகோர்ட் உத்தரவு. அறநிலையத்துறை கனக சபையில் பக்தர்கள் எந்தெந்த நேரங்களில் அனுமதிக்கலாம் என்பது குறித்தும் நெரிசலை தவிர்ப்பதற்கான மாற்று வழிகள் குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவில் கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி அளித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை எதிர்த்து பொது தீட்சிதர்கள் உள்ளிட்ட பலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்துள்ளனர். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது நடராஜர் கோவில் கனகசபையில் நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய எந்தெந்த நேரங்களில் அனுமதிக்கப்படுவர், என்ன நடைமுறை பின்பற்றப்படும் என்பது குறித்த திட்டம் வகுத்து தாக்கல் செய்யப்படும் என பொது தீட்சிதர்கள் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் மீதான விசாரணை நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார், எஸ் சவுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நடந்தது. அப்போது பொது தீட்சிதர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஹரிசங்கர் 6 கால பூஜைகள் நடைபெறும் நேரங்கள் தவிர்த்து இடைப்பட்ட நேரத்தில் கனகசபையில் நின்று தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி வழங்குவது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஏதுவாக சாய்தள பாதை அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது என கூறி அறிக்கை தாக்கல் செய்தார். அதற்கு ஆட்சேபம் தெரிவித்து அறநிலையத்துறை தரப்பில் ஆஜரான சிறப்பு அரசு வழக்கறிஞர் NRR அருண் நடராஜன், பக்தர்கள் கனகசபையில் நின்று நேரடியாக சுவாமி தரிசனம் மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும். அதை விடுத்து 6 கால பூஜை தவிர்த்து மற்ற நேரங்களில் ஒரு ஓரத்தில் நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவர் என்பதை ஏற்க முடியாது. அதே போல தற்போது கனகசபைக்கு கிழக்கு பகுதியில் வருபவர்கள் சுவாமி தரிசனம் முடித்து மேற்கு பகுதியில் இறங்கி செல்லும் வகையில் கிழக்கு நுழைவாயிலை திறந்து ஒரு வழி பாதையாக மாற்றினால் மட்டுமே கூட்ட நெரிசலை தவிர்க்க முடியும் என்றார். அதையடுத்து நீதிபதிகள் கோவில் திறக்கப்படும் 11:30 மணி நேரத்தில் 6 கால பூஜைகள் மற்றும் பால் நைவேத்தியம் போன்ற பிற பூஜைகள் தினமும் 8:30 மணி நேரத்துக்கு நடைபெறும் எனவும், எஞ்சிய 3 மணி நேரம் மட்டும் பக்தர்கள் கனகசபையில் நின்று தரிசனம் மேற்கொள்ள அனுமதிக்கப்படுவர் என கூறப்பட்டுள்ளது. எனவே அந்த நேரத்தில் அதிக எண்ணிக்கையில் பக்தர்களை கனகசபையில் அனுமதிக்கும் விதமாகவும், பக்தர்கள் ஒரே வழியில் சென்று திரும்புவதை தவிர்க்கும் விதமாகவும் கட்டிடக்கலை வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து திட்டம் வகுத்து அதை பொது தீட்சிதர்கள் தரப்பு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வரும் மார்ச் 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். அதே போல அறநிலையத்துறையும் கனகசபையில் பக்தர்களை எந்தெந்த நேரங்களில் அனுமதிக்கலாம் என்பது குறித்தும் நெரிசலை தவிர்ப்பதற்கான மாற்று வழிகள் குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளனர். திருப்பதியில் தொடங்கியது சர்வதேச கோவில்கள் மாநாடு. சர்வதேச கோவில்கள் மாநாடு மற்றும் கண்காட்சி திருப்பதியில் தொடங்கியது. ஆன்மீக சுற்றுலா தலங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் உலக அளவில் பிரபலமான 32 லட்சம் கோவில்களை ஒரே கூட்டமைப்பின் கீழ் கொண்டு வரும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. டெம்பிள் கனெக்ட் மற்றும் மும்பையை தளமாக கொண்ட அந்தியோதயா பிரதிஷ்டான் அறக்கட்டளை 58 நாடுகளில் உள்ள 1581 பக்தி நிறுவனங்களின் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோவில்களின் மகா கும்பமேளா என்றழைக்கப்படும் இந்த மாநாடு மற்றும் கண்காட்சி ஆந்திர மாநிலம் திருப்பதியில் பிப்ரவரி 19ஆம் தேதி நிறைவு பெற்றது. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பேசியதாவது, நாட்டின் வளர்ச்சியில் ஆன்மீக சுற்றுலாவுக்கு என சிறப்பு இடம் உண்டு. AI பற்றியே இப்போது அனைவரும் பேசுகின்றனர். நாம் இப்போது தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற அடுத்த கட்ட நகர்வுக்கு நாம் நகர வேண்டும்.
ஆண்டு முழுவதும் பொருளாதார செயல்பாடுகள் நடைபெறும் பகுதி கோவில்கள். இந்தியாவின் கோவில் பொருளாதாரத்தின் மதிப்பு ரூபாய் 6 லட்சம் கோடி ஆகும். மற்ற எந்த பொருளாதார செயல்பாடுகளுடன் ஒப்பிட்டாலும் கோவில் பொருளாதாரம் என்பது நாட்டின் மிகப்பெரியது என என்னால் கூற முடியும். கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்தல், வழிபாட்டுடன் தொடர்புடைய நடைமுறைகள், கோவில்களை சுற்றி வளர்ந்து வரும் நகரத்தில் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் பல்வேறு செயல்பாடுகள் என 365 நாட்களிலும் இது நடக்கிறது. நாம் அனைவரும் இதில் ஈடுபடுகிறோம். பக்தர்கள் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக நன்கொடை வழங்குகிறார்கள். அந்த நன்கொடை பணத்தை அவர்களின் விருப்பங்களுக்காக செலவிட வேண்டும். கோவில்களை நிர்வகிப்பதில் நாம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். ஏராளமான பக்தர்கள் கோடிக்கணக்கான ரூபாயை காணிக்கையாக தருகின்றனர். அவற்றை நாம் ஏழை எளிய மக்களின் நலன்களுக்காக பயன்படுத்துகிறோம். கடவுளுக்கு சேவை செய்வது என்பது அனைத்திலும் சிறந்தது. கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கை திருப்பதி கோவில். ஆந்திராவில் உள்ள ஆலயங்களுக்கு வரும் பக்தர்கள் அனைத்து வித வசதிகளும் தரப்படும். கோவில்களை சுற்றிலும் பசுமையாக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 75% பசுமை திருமலை பகுதியில் இருக்கும் என்பதை உறுதியாக கூறுகிறோம். நமது கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பதில் கோவில்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. 2029 இந்தியா உலகில் 3வது பெரிய பொருளாதார நாடாகவும் 2047 முதல் 2இல் 1ஆகவும் மாறும். 2047 இந்தியர்கள் மிகவும் செல்வாக்கு மிக்க உலகளாவிய சமூகமாக உருவெடுப்பார்கள். வலிமையான தன்னம்பிக்கை கொண்ட இந்தியாவை வடிவமைக்க நமது வளமான பாரம்பரியங்கள் மற்றும் நவீன கண்டுபிடிப்புகளை ஏற்றுக்கொள்வோம் என்றார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு. பிலிப்பைன்ஸ் நாட்டில் திருவள்ளுவர் சிலை. பிலிப்பைன்ஸ் நாட்டில் திருவள்ளுவர் சிலையை அந்நாட்டுக்கான இந்திய தூதர் ஹரிஷ்குமார் ஜெயின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று திறந்து வைத்தார். இந்தியா பிலிப்பைன்ஸ் நட்புறவு உருவாகி 75 ஆண்டுகள் பவள விழா காண்பதை ஒட்டி ஷிபு நகரில் உள்ள யுவிகுலாஸ் மருத்துவக் கல்லூரியில் கல்வி மற்றும் கலாச்சார விழா நடைபெற்றது. யுவிகுலாஸ் மருத்துவக் கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் டேவிட் கே பிள்ளை தலைமையிலும் VIP உலக தமிழ் சங்கத்தின் தலைவர் டாக்டர் விஜி சந்தோஷம் முன்னிலையிலும் உலக பொதுமறையை தந்த திருவள்ளுவரின் சிலை திறக்கப்பட்டது. விழாவில் பங்கேற்ற விருந்தினர்களுக்கு திருவள்ளுவர் சிலை மற்றும் தமிழ் ஆங்கில திருக்குறள் நூல்கள் நினைவு பரிசுகளாக வழங்கப்பட்டன. மகா சிவராத்திரி. கன்னியாகுமரியில் பக்தி பரவசத்துடனான 110 கிலோமீட்டர் சிவாலய ஓட்டம். மகா சிவராத்திரியை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல நூற்றாண்டுகளாக நடைபெறும் வரும் சிவாலய ஓட்டம் வரும் 25ஆம் தேதி தொடங்குகிறது. சிவாலய ஓட்டத்துக்கு பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தங்களை தயார்படுத்தி வருகின்றனர். மொத்தம் 110 கிலோமீட்டர் இந்த சிவாலய ஓட்டம் நடைபெறும். மகா சிவராத்திரி வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண்விழித்து அதிகாலையில் சிவபெருமானை வழிபடுவது வழக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெறும் சிவாலய ஓட்டம் பிரசித்தி பெற்றது. சிவராத்திரிக்கு முந்தைய நாள் கன்னியாகுமரி முன் சிறை திருமலை சூலபாணி மகாதேவர் கோவிலில் இருந்து சிவாலய ஓட்டம் தொடங்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தின் 12 சிவாலயங்களையும் சென்றடைந்து இறுதியாக திருநட்டாளம் சங்கரநாராயணர் கோவிலில் முடிவடைவதுடன் இந்த சிவாலய ஓட்டம். இந்த சிவாலய ஓட்டத்தில் பங்கேற்கும் பக்தர்கள் மாசி மாதம் ஏகாதசி நாளில் மாலை அணிந்து விரதத்தை தொடங்குவர். இந்த விரத காலத்தில் காலை மாலை 2 நேரங்களிலும் புனித நீராடி சிவாலயத்தில் வழிபாடு செய்வர். மே மாதம் சர்வதேச சைவ சித்தாந்த மாநாடு. தருமபுர ஆதீனம் தகவல். தருமபுரம் ஆதீனம் சென்னை SRM பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் 6வது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு மே 3 முதல் 5ஆம் தேதி வரை சென்னை காட்டாங்குளத்தூரில் நடைபெற உள்ளது என தருமபுர ஆதீனம் தெரிவித்துள்ளார். தருமபுர ஆதீனம் திருமடத்தில் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அளித்த பேட்டி. செந்தமிழும் சிவநெறியும் வளர்க்கும் ஞான பண்ணையாக விளங்கி சைவ சித்தாந்தத்தை உலகெங்கும் பரவ செய்யும் நோக்கோடு தருமை ஆதீனம் 26வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சண்முக தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் 1984ஆம் ஆண்டு அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனத்தை துவங்கினார். இந்நிறுவனம் சார்பில் இதுவரை தருமபுரம், மலேசியா, வாரணாசி, மதுரை, சென்னை ஆகிய 5 இடங்களில் மாநாடுகள் நடத்தப்பட்டுள்ளன. சென்னை முதல் கன்னியாகுமரி வரை தருமை ஆதீன சைவ சித்தாந்த மாலை நேர கல்லூரியில் சித்தாந்த வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது தருமபுர ஆதீனம் SRM பல்கலை இணைந்து 6வது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு
சென்னை காட்டாங்குளத்தூரில் மே 3, 4, 5 ஆகிய தேதிகளில் நடத்தப்பட உள்ளது. சங்க இலக்கியங்கள் முதல் சமகால இலக்கியம் வரை சித்தாந்த பதிவுகள் எனும் பொது தலைப்பின் கீழ் கருத்தரங்கம் நடைபெற உள்ளது. சங்க இலக்கியங்கள் முதல் சமகால இலக்கியம் வரை சித்தாந்த பதிவுகள் எனும் பொது தலைப்பின் கீழ் கருத்தரங்கம் நடைபெற உள்ளது. மாநாட்டில் சைவ ஆதீனங்களின் குருமகா சன்னிதானங்கள், பிரதமர், கவர்னர்கள், முதல்வர்கள், உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகள், உள்நாட்டு வெளிநாட்டு அமைச்சர்கள், சிவாச்சாரியார்கள், பல்கலை பேராசிரியர்கள், சைவ சமய அறிஞர்கள், கோவில் அறங்காவலர்கள், சமய ஆர்வலர்கள் பங்கேற்க உள்ளனர். சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, லண்டன், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, நியூசிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, நைஜீரியா, மொரிஷியஸ் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அறிஞர்களும் ஆர்வலர்களும் பங்கேற்கின்றனர். மாநாட்டுக்கான சிறப்பு மலர், ஆய்வாளர்களின் ஆய்வு கட்டுரைகள் அடங்கிய ஆய்வு கோவை மற்றும் 10க்கும் மேற்பட்ட நூல்கள் வெளியிடப்பட உள்ளன. முதற்கட்டமாக சிறப்பு மலர் குழு, கருத்தரங்க குழு, நூல் வெளியீட்டு குழு என 3 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்று தர்மபுரம் ஆதீன திருமடத்தில் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கூறினார். திருப்பரங்குன்றத்தை போல துடியலூரிலும் எழுச்சி வரப்போகிறது. காடேஸ்வரா சுப்பிரமணியம் பேட்டி. கோவை துடியலூரில் தெருக்களில் தொழுகை நடத்துகிறார்கள். திருப்பரங்குன்றத்தில் எப்படி ஒரு எழுச்சி வந்ததோ அதே போன்று ஒரு எழுச்சி துடியலூரிலும் வரப்போகிறது என கோவை ஆழஸ்புரம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜரான இந்து முன்னணி தலைவர் சுப்பிரமணியம் தெரிவித்தார். துடியலூரில் தெருக்களில் தொழுகை நடத்துகிறார்கள். திருப்பரங்குன்றத்தை போல துடியலூரிலும் எழுச்சி இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் கடந்த 14ஆம் தேதி குண்டுவெடிப்பு புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி ஆர்எஸ்புரம் பகுதியில் இந்து அமைப்புகளால் நடத்தப்பட்டது. அதில் பேசிய இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம், துடியலூர் பகுதியில் ஆடு வெட்டினால் நாங்கள் பன்றியை வெட்டுவோம் என்று பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக ஆர்எஸ்புரம் போலீசார் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் மீது இரு மதத்தவர் இடையே பிரிவினையை தூண்டும் வகையில் பேசியதாக வழக்கு பதிவு செய்து நேரில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியிருந்தனர். இதனை அடுத்து இன்று மாலை இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கோவை ஆர்எஸ்புரம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி தனது விளக்கத்தை அளித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் கூறியது, இன்று நடக்கும் அரசாங்கம் இந்துக்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்திற்கு 7.5 சனி பிடித்திருக்கிறது. 2026 இந்த 7.5 சனி என்ன என்பதை காட்டும். கடந்த 24ஆம் தேதி கூட பெரியார் திராவிட கழகத்தினர் நாமம் போட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தனர். அதற்கு புகார் கொடுத்தும் CSR நகல் கூட கொடுக்கவில்லை. இந்து முன்னணி அலுவலகத்தின் மீது வெடிகுண்டு வீசியிருக்கிறார்கள். அதற்கும் புகார் கொடுத்திருக்கிறோம். அதன் மீதும் தற்போது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கோவை துடியலூர் முத்துச்சாமி கவுண்டர் வீதியில் வெள்ளிக்கிழமை தோறும் பங்களாதேஷ் முஸ்லிம்கள் மற்றும் மற்ற முஸ்லிம்கள் சேர்ந்து தொழுகை நடத்துகிறார்கள். பல முறை இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்திருக்கிறோம். அதற்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது தொடர்பாக கடந்த 14ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் நான் கூறியிருந்தேன். அதற்காக வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இரவு 1 மணிக்கு வீட்டில் வந்து நோட்டீஸ் ஒட்டி சென்றதாக தெரிவித்தார். இதை பழிவாங்கும் நடவடிக்கையாக பார்க்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் எப்படி ஒரு எழுச்சி எழுந்ததோ அதே போன்று ஒரு எழுச்சி துடியலூரிலும் வரப்போகிறது. அதற்காகத்தான் அரசாங்கம் முயற்சி செய்கிறது. நாளை மற்றும் நாளை மறுநாளும் விசாரணைக்கு வர கூறியுள்ளனர். வந்த பிறகுதான் எதன் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும் உள்ளது என்பது தெரிய வரும் என தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உலக இந்து மத செய்திகளை உங்களுக்கு தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன். லண்டன் மாநகரிலிருந்து செய்திகளை வாசித்து வழங்கியவர் வைஷ்ணவி ஆனந்த். அடுத்த ஒளிபரப்பு மார்ச் மாதம் 2ஆம் தேதி லண்டன் நேரம் நண்பகல் 12 மணிக்கும், இந்திய நேரம் மாலை 5:30 மணிக்கும், ஆஸ்திரேலிய நேரம் இரவு 11 மணிக்கும் ஒளிபரப்பாகும். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி வைஷ்ணவானு. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞானமயம் நிகழ்ச்சி 3 கண்டங்களில் இன்று முழங்குகிறது. அடுத்தபடியாக நமக்கு ஆலயம் அறிவோம் தொடரில் திருமதி பிரகன்நாயகி சத்யநாராயண் பண்டரிபுரம் பற்றி பேச இருக்கிறார். அதைத் தொடர்ந்து நாகராஜன் அவர்கள் நமக்கு வில்லிபுத்தூரார் பற்றி உரையாற்றுவார். அதைத் தொடர்ந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் சிங்கப்பூரிலிருந்து வந்திருக்கும் பேராசிரியை திருமதி ராஜி சீனிவாசன் அவர்களின் உரையை கேட்க இருக்கிறோம். இதோ பிரகன்நாயகி சத்யநாராயணன். ஆலயம் அறிவோம் வழங்குவது பிரான்னாயகி சத்யநாராயணன். ஜெய ஜெய விட்டலா, ஜெய ஹரி விட்டலா,
ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಂಡರಿಪುರ ವಿಠಲ ಜಯ ಜಯ ವಿಠಲ ಜಯ ಹರಿ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ பண்டரிபுர விட்டலா ஜெய் விட்டல் மகாராஜ் கி ஜெய். ஆலயம் அறிவோம் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது மகாராஷ்டிரத்தில் உள்ள புகழ்பெற்ற பண்டரிபுரம் திருத்தலமாகும். பந்தர்பூர் என்றும் இது அழைக்கப்படுகிறது. இத்திருத்தலம் சோலாப்பூரிலிருந்து 76 கிலோமீட்டர் தூரத்திலும் புனேயிலிருந்து 210 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. இது சந்திரபாகா நதிக்கரையில் அமைந்துள்ளது. நதியின் வடகரையில் விட்டலன் கோவில் உள்ளது. நதியின் தென்கரையில் சக்குபாய் கோவில் உள்ளது. இங்கு சக்குபாய் மாவு அரைத்த இயந்திரம் உள்ளது. இங்கு படகு மூலம் செல்லலாம். சந்திரபாகா நதியில் யாத்ரிகர்கள் ஸ்நானம் செய்த பின் விட்டலனை தரிசனம் செய்கின்றனர். இறைவர் பாண்டுரங்க பெருமாள், இறைவி ருக்மாபாய். தீர்த்தம் சந்திரபாகா நதி மற்றும் கிருஷ்ண தீர்த்தம். பண்டரி என்ற இடத்தில் நிற்பதால் இவருக்கு பண்டரிநாதன் என்ற பெயர். ஈட் என்றால் செங்கல் என்ற பொருள். செங்கலின் மீது இவர் நிற்பதால் இடோபா என்ற பெயரையும் பெற்றார். இந்த இடோபா தான் விட்டலனானார். பண்டரிநாதன், பாண்டுரங்கன், விட்டல், விதோபா, விதுமாலி என்ற பல பெயர்கள் இறைவனுக்கு உண்டு. விட்டலன் என்ற பெயருக்கு துகாராம் மகாராஜ் அறிவு வடிவம் என்ற பொருளை தருகிறார். இன்னொரு அர்த்தப்படி வி என்றால் கருடன் என்றும் தோபா என்றால் அமர்ந்திருப்பவர் என்றும் பொருள் என்று கொண்டு விடோபா என்றால் கருடன் மீது அமர்ந்திருப்பவர் என்ற அர்த்தம் பெறப்படுகிறது. பண்டரிபுர கர்ப்ப கிரகத்தில் விட்டலன் மட்டும் காட்சி தருகிறார். ருக்மணி மற்றும் சத்யபாமா இல்லை. இந்த ஒரே ஒரு திருத்தலத்தில் மட்டும்தான் பக்தர்கள் கர்ப்ப கிரகத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். பாத ஸ்பரிச தரிசனம் என்ற ஒரு தரிசனம் இங்கு மட்டும்தான் உண்டு. அதாவது மேடையின் அடியில் குனிந்து இறைவனின் பாதத்தில் தங்கள் சிரத்தை வைத்து வழிபட முடியும். இங்கு வெளியேயும் உள்ளேயும் 4 வாயில்கள் உண்டு. கிழக்கு வாயிலுக்கு நாமதேவ் வாயில் என்ற பெயர். கையில் தம்புராவுடன் உள்ள நாமதேவரின் பித்தளை சிலை இங்கு உள்ளது. பிரதான வாயிலின் வழியே நுழைந்தால் மகா மண்டபத்தை அடையலாம். இங்கு தத்தாத்ரேயர் மற்றும் கணபதியை வணங்கிவிட்டு அடுத்துள்ள அழகிய மண்டபத்தை கடந்து கர்ப்ப கிரகத்தை அடையலாம். விட்டலனின் கோவிலுக்குள் 26 சிறிய கோவில்கள் உண்டு. நாமதேவ பயாரி, கணேஷ் மந்திர், தத்தா மந்திர், கருட மந்திர், மாருதி மந்திர், சௌரங்கி தேவி மந்திர் என இப்படி பல கோவில்கள் உள்ளன. இத்தலத்தை பற்றிய ஏராளமான புராண வரலாறுகள் உண்டு. ஜானுதேவர் சத்தியவதி தம்பதிகளுக்கு பிறந்த புண்டரீகன் என்னும் ஒரு பெரும் பக்தன் பெற்றோர்கள் மீது மிகுந்த பக்தியும் மரியாதையும் கொண்டவன். பகவான் அவனது பக்தியை சோதிக்க எண்ணினார். புண்டரீகன் வீட்டில் விருத்திராசுரனை கொன்ற பாவத்திற்காக இந்திரன் ஒரு செங்கல்லாக மாற்றி வைக்கப்பட்டிருந்தான். ஒரு நாள் பகவான் அவனது வீட்டிற்கு வந்தார். அப்போது புண்டரீகன் தன் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். எனவே இந்திரன் செங்கல்லாக மாறியிருந்த அந்த கல்லை தூக்கி போட்டு அதன் மீது பகவானை சற்று நிற்குமாறு வேண்டினான். பகவானின் பாதம் பட்டதும் இந்திரன் சாப விமோச்சனம் பெற்று தனது சுயரூபத்தை அடைந்தான். இந்திரன் பகவானை போற்றி துதித்தான். தனது பணிவிடையை முடித்து கொண்டு வந்த புண்டரீகன் பகவானை தரிசித்து போற்றி தொழுதான். விட்டலன் என்ற நாமத்துடன் அங்கேயே அவர் எழுந்தருளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தான். அதன்படியே பகவான் விட்டலனாக இன்றளவும் அங்கு காட்சி தந்து அருள்கிறார். பண்டரிபுரத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் கோபால்பூரும் விஷ்ணு பாதமும் அமைந்துள்ளன. பத்ம புராணம், ஸ்கந்த புராணம் உள்ளிட்ட புராணங்களில் இதன் மகிமை விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. இது புஷ்கரத்தை விட 3 மடங்கும், கேதார்நாத்தை விட 6 மடங்கும், வாரணாசியை விட 10 மடங்கும், ஸ்ரீசைலத்தை விட பல மடங்கும் அதிக மகிமை வாய்ந்தது என்று ஸ்கந்த புராணத்தில் பார்வதிக்கு சிவபிரான் கூறுவது குறிப்பிடத்தகுந்தது. ஆதிசங்கரர் இயற்றி அருளியுள்ள
பாண்டுரங்க அஷ்டகம் பிரசித்தி பெற்ற அஷ்டகமாகும். புரந்தரதாசரை பற்றியும் இந்த கோவிலை பற்றியும் கூறும் ஏராளமான சம்பவங்கள் உள்ளன. புரந்தரதாசர் இங்கு ஒரு தூணின் அடியில் அமர்ந்து கிருஷ்ணரை பற்றியும் பாண்டுரங்கனை பற்றியும் ஏராளமான பாடல்களை பாடினார். இந்த தூணை ஆறத் தழுவினால் தங்கள் பாவம் போகும் என்ற நம்பிக்கையுடன் பக்தர்கள் இந்த தூணை பாண்டுரங்கனை தரிசிப்பதற்கு முன்னர் தழுவி விட்டு செல்வது வழக்கம். பெரும் மகானான கிருஷ்ண சைத்தன்யர் இங்கு விடோபா கோவிலில் 7 நாட்கள் இருந்தார். இன்னும் தியானேஸ்வர், பக்த துக்காராம், ஏக்நாத், முக்தாபாய், மீராபாய் போன்ற ஏராளமான மகான்கள் இங்கு வந்து தரிசனம் செய்துள்ளனர். ஜூன் ஜூலை அதாவது ஆஷாட மாதத்தில் 10 லட்சம் பக்தர்கள் இங்கு வந்து திரள்கின்றனர். மகாராஷ்டிர மாநிலத்தின் ஆன்மீக தலைநகரமாக பண்டரிபுரம் திகழ்கிறது என்பதில் ஐயமில்லை. காலம் காலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் பாண்டுரங்கனும் அன்னை ருக்மிணியும் அனைவருக்கும் சர்வமங்கலத்தை தர ஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி பிரணாயகி சத்யநாராயணன் அவர்களே. நன்றி. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞானமயம் நிகழ்ச்சி. இன்று நிகழ்ச்சியில் ஒரு சிறு மாறுதல். நமக்காக சிங்கப்பூரிலிருந்து அந்த அரிய நேரத்தை தர வந்திருக்கும் ராஜி சீனிவாசன் அவர்களை முதலில் அழைக்க இருக்கிறோம். அவரை பற்றிய அறிமுகம் தமிழ் ஆர்வலர்களுக்கு தேவையே இல்லை. இருந்தாலும் நமது ஞானமயம் நிகழ்ச்சியில் புதிதாக யாரேனும் வந்திருந்தால் அவர்களுக்காக ஒரு சிறிய அறிமுகம். முனைவர் ராஜேஸ்வரி சீனிவாசன் என்கிற ராஜி சீனிவாசன் 1300 பட்டிமன்றங்கள், பன்னாட்டு கருத்தரங்கள் மற்றும் மேடை நிகழ்ச்சிக்கு மேல் படைத்தவர். பல்திறன் வித்தகி, தமிழ் செம்மல், தமிழ் மாமணி, திருக்குறள் ஆய்வுநெறி செம்மல், தமிழ் தொண்டர் போன்ற எண்ணற்ற விருதுகள் பெற்றவர். பன்னாட்டு தலைமை தத்துவ பண்புக்கான விருதையும் பெற்றவர். நடுவராகவும் பேச்சாளராகவும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். இருமொழியில் மோனோ ஆக்டிங் எனப்படும் தனி நடிப்பாளர், இருமொழி எழுத்தாளர், கவிஞர், கட்டுரையாளர், ஆங்கிலத்தில் PhD மற்றும் டெசோல் பட்டங்கள் பெற்று 30 வருடங்களுக்கு மேலாக ஆங்கில பேராசிரியராக பணிபுரிந்தவர். நீதிமன்றத்தில் தெலுங்கு மொழியில் மொழிபெயர்ப்பாளர், சிங்கப்பூர் நாடாளுமன்றத்தில் தமிழில் உடனடி மொழிபெயர்ப்பாளரும் இருக்கிறார். நமக்கு அரிய நேரத்தை கொடுத்ததற்கு முதலில் நன்றியை தெரிவிக்கிறோம். இன்று நமக்கு இறைவழியை நாடுவதற்கு தொண்டர்களுக்கு சேவை செய்வதே என்ற தலைப்பை பேசியிருக்கார். இதோ ராஜி சீனிவாசன் அவர்கள். நமஸ்காரம். குட். சொற்கோவும் தோணிபுர தோன்றலும் என் சுந்தரனும் சிற்கோல வாதவூர் தேசிகரும் முற்கோலி வந்திலரேல் நீரெங்கே மாமரை நூலெங்கே எந்தை பிரான் அஞ்செழுத்தெங்கே. நமஸ்காரம். இப்ப நான் சொன்ன இந்த செய்யுளை கேட்ட உடனே நமக்கு எல்லாருக்கும் ஒண்ணு தோணி இருக்கணும். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் இப்படி 4 இல்லாவிட்டால் திருநீறு இல்லை, பக்தி இலக்கியம் இல்லை, சிவனது 5 எழுத்து மந்திரமாகிய நமச்சிவாய இல்லைன்னு சொல்றது இந்த செய்யுள். உண்மைதான். காரணம் அத்தனை விதமான பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கு நம்மளுடைய கடந்த காலம். நம்மளுடைய இந்து மதத்தினுடைய கடந்த காலம், சைவ வைணவ நம்பிக்கைகளுடைய கடந்த காலம், இது எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கு. இன்றைய தலைப்பு இறைவனை சென்றடைய சிறந்த வழி தொண்டு செய்வதே. அப்படின்னா என்ன, மிச்சமெல்லாம் வழி இல்லையா? இல்ல, 9 வழி சொல்லியிருக்கு. கேட்பது, நான் இத இப்போ தமிழையே சொல்றேன். அதனால ஸ்மரணம் மனனம்னு சொல்லிட்டு நான் வடமொழி சொல்லாம சொல்றேன். கேட்பது, பாடுவது, நினைப்பது, அடி தொழுதல், பூஜித்தல், இறைவன் மீது அன்பு வைத்தல், அது இந்த தாஸ்ய மார்க்கத்துல மீரா மாதிரி. அப்புறம் ஒப்படைத்தல், வணங்குதல், இது அத்தனை 8 சொல்லிட்டு 9வதாக தொண்டு அப்படின்னு வச்சாங்க. இந்த 9 வகைகளிலும் இறைவனை சென்றடைய முடியும் அப்படின்னு புராணங்கள் சொல்றது, ஆகமங்கள் சொல்றது, ஆன்றோர் சான்றோர் எல்லாரும் வரையறுத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 9 வழிகளிலும் எம்பிரானை சென்றடைய மிகச்சிறந்த வழி
தொண்டு செய்வதே அப்படின்னு நம்ம அனுபவத்தின் மூலம் உணரலாம். இது இப்ப நம்ம சிவராத்திரி வருது இல்லையா? சிவராத்திரி வருது. நம்ம சிவராத்திரிக்கு விடிய விடிய முழிச்சுட்டு இருக்கலாம்னு நினைக்கலாம். இப்ப வைகுண்ட ஏகாதசி வந்தா விடிய விடிய முழிச்சுட்டு இருக்கலாம்னு நினைக்கலாம். அது அத்தனையுமே பக்தி தான், யாருமே இல்லைன்னு சொல்லல. அது அத்தனையுமே இறைவனிடம் நம்ம கொண்டு சேர்க்கிறது தான். ஆனா இதுல முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துக்க கூடாது. இப்போ நம்ம நிறைய பக்தி இலக்கியங்கள் நம்ம கிட்ட இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. சாதாரணமா நம்ம படிக்கணும்னு நினைச்சாக்க ஒரு 5 கரத்தனை யானை முகத்தனைன்னு ஒரு பிள்ளையார் தோத்தத்துல இருந்து கந்த சஷ்டி கவசம், வேல் மாறல், சிவபுராணம், இப்படி தமிழ்லயும் ஏகப்பட்டது இருக்கு, சமஸ்கிருதத்திலயும் ஏகப்பட்டது இருக்கு, தெலுங்கு கன்னடத்துல எடுத்துட்டா கூட எல்லா மொழியிலையும் இது நிறைய இருக்கு. ஆனால் இது அத்தனையும் நமக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்க. அவர்கள் செய்தது மிகப்பெரிய தொண்டு, அதை மறந்து போயிடக்கூடாது. அவங்க யாருமே தன்னுடைய பேரை நிலைநிறுத்தி கொள்வதற்காகவோ, தான் மாத்திரம் பகவான் காலை பிடிச்சிட்டு அப்படியே முக்தி அடைஞ்சிட்டா போதுங்கிறதுக்காகவோ அவங்க செய்யல. நமக்கு பின்னாடி வருபவர்களுக்கு இது சென்றடைய வேண்டும், அவங்களையும் சேர்த்து நம்ம கூட்டின்னு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்ச தொண்டு இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு பேரு தான் சிறந்த விஷயம்னு பேரு. அப்புறம் நம்ம ஏன் இதை சொல்ல வேண்டி இருக்கு இந்த காலத்துல? என்ன சுயம், தட் இஸ் செல்ஃப். இந்த சுயத்தை மட்டும் பாதுகாத்து நம்ம பக்தி அப்படிங்கிறத இன்னைக்கு தேதிக்கு என்ன பண்றோம்னா, காரணார்த்தமாகவும் காரியார்த்தமாகவும் பக்தி பண்றோம் இல்லையா? அது இறைவனை சென்றடையும் வழியாக சொல்லப்படவில்லை. அதுக்கோசரம் பக்தியே தப்புன்னு சொல்லல. அந்த மாதிரி பக்தி உங்களை கொஞ்சம் உதவி செய்யும், அப்படி கொஞ்சம் முன்னாடி போகும். ஏதோ பூலோகத்துல கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கலாம். ஆனா அது இறைவனை சென்றடையும் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம். இறைவனின் பெயரால் தொண்டு செய்வது எப்படி தெரியுமா? விரைந்து செல்லும் விமானத்தில் ஏறி நம்ம இலக்கை அடைவது போல. மிச்சத்திலையும் போலாம். நீங்க நடந்து காசிக்கு போறது எப்படி, நீங்க பிளைட் பிடிச்சி அங்கங்க இறங்கி போய் சேர்றது எப்படி, அதுதான் சொல்றேன். அந்த மாதிரியா விரைந்து நமது கர்ம வினைகளை போக்கி நம்ம சொல்லலாம், இந்த ஜென்மா ஃபுல்லும் நான் நல்லதுதான் பண்ணியிருக்கேன், ஒருத்தருக்கும் சிரமம் படுத்துறது இல்லை, எனக்கே 70 வயசு ஆச்சு, 80 வயசு ஆச்சு, 50 வயசு ஆச்சு, யோசிச்சு பார்த்தா நான் யாருக்கும் சிரமம் கொடுத்ததில்லை, ஆனாலும் நான் சிரமப்படுறேன். காரணம் என்னன்னு கேட்டா, இந்த ஜென்மாவில எப்படியோ பகவத் சங்கல்பத்துல நம்ம துர்கர்மாவை சேர்க்கலை, நல்லது. ஆனா சிரமப்படுறோம்னாக்க பூர்வ ஜென்ம கர்மான்னு ஒண்ணு இருக்கே, அது வாழ்க்கையில எப்பயானு ஒரு தரத்துல நம்மளை வச்சு செய்யறதுக்கு வருதே, அதை எப்படி போக்குறது அப்படின்னா, அதை போக்குவதற்கு சிறந்த வழிதான் இந்த தொண்டு செய்வது அப்படிங்கிறது. தொண்டு செய்யறதுன்னு சொன்னாக்க நீங்க உடனடியா விடுவிடா உள்ள ஏறி அவ வீட்டெல்லாம் அலம்பி விட்டு அவங்களுக்கு வேண்டிய சமைச்சு கொடுத்து அப்படி நான் சொல்லல, நான் அந்த மாதிரி சொல்லல. தொண்டு செய்யறதுன்னு சொன்னாக்க யோசிக்கணும். இப்போ பக்தி மிகச்சிறந்தது. தியாக பிரம்மம் பக்தி பண்ணார். தியாக பிரம்மம் மாதிரி உருக முடியுமா உங்களாலையும் என்னாலையும்னு சொன்னாக்க அது சந்தேகம் தான். ஏன் சந்தேகம்னு சொன்னேன்னா, தியாக பிரம்மம் தான் அப்படி பார்த்து அவர் கண்ணில் ராமர் தெரிகிறார், அவர் பார்க்கறது. பக்த ராமதாஸ், ராமாஜலம் பத்ராஜலம் ராமதாஸ் இருக்கார் இல்லையா, அவரை பத்தி கேட்டெல்லாம் அவரை மாதிரி பக்திங்கிறது இன்னொரு மனுஷனால வைக்க முடியுமான்னு. ஆனா அவர் கூட தொண்டு செய்வதன் மூலமாக டக்குன்னு இறைவனை அடைஞ்சுட்டார். இப்போ நீங்க ஹைதராபாத்துக்கு எப்பயாவது போனீங்கன்னா ராமதாஸ் ஜெயிலே இருக்கு அங்க கோல்கொண்டால. அதுக்குள்ள போய் அந்த ராமதாஸே பாடின பாட்டு இருக்கு, ஏ தீருகனு தயஜு செதவோ இனவம் சோத்தவ ராமா, பிரமாதமா அந்த பாட்டு இருக்கும். அந்த இடத்துல நின்று அந்த கீர்த்தனையை பாடிட்டு வந்தாலே மனசு அவ்வளவு திருப்தியா இருக்கும். ஆனால் அந்த இடத்துக்கு போறச்சே நினைக்க வேண்டியது என்னென்ன, தான் கட்டணும்னு நினைச்ச கோவில எப்படியோ சிரமப்பட்டு நிஜாம் கொடுத்த பணத்தையோ வச்சு கை காலில் விழுந்து கட்டிட்டு அப்புறமா இது பண்றேன்னா நிஜாம் பிடிச்சு அவனை உள்ள போட்டான். ஆனால் அவர் தொண்டு பண்ணியிருக்காரு இல்லையா, அதுக்காக ஆனானப்பட்ட ராம லக்ஷ்மண சீதையே அவளை தேடி வந்திருக்கான்னு சொன்னாக்க அதுதான் தொண்டோட சிறப்பு. தொண்டுங்கிறது இன்னொன்னு என்னன்னா, தன்னலம் கருதாமல் செய்யறதுதான் தொண்டு. இப்ப அப்பர் சுவாமி பண்ணார், அவர் மகாபக்திமான், அவர் சிவனடியார். அவர் பண்ண தொண்டு என்ன, உழவார பணின்னு சொல்றது. நீங்க தொண்டுன்னா ரொம்ப வயசாச்சா, நமக்கு என்ன செய்ய முடியலையா, ஏதாவது கோயிலுக்கு போறோமா, கோயிலுக்கு போறதே அப்படி நடக்கிற பாதையில இருக்கிற கல்லோ முள்ளோ என்னத்தையோ ஒண்ணு அந்த ஓரத்துல கொண்டு போய் போடுறது. கோயில் நம்ம கிராமங்கள்ல இருக்கிற பல கோயில்கள் காடாந்தகாரமா வளர்ந்துருக்கு, அதை வெட்டி சீர் பண்றவா கூட கிடையாது.
ஸோ நமக்கு தெரிஞ்ச சின்ன வயசுக்காரங்களை கூட்டிட்டு போய் அட்லீஸ்ட் அதை வந்து சரி பண்ணி கோவிலுக்கு வேண்டியதை செஞ்சா அதுவும் தொண்டு. அதை விட கோயில்ல இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, வேலை பார்க்கறவா எல்லாம், அவங்க எல்லாருக்கும் உங்களால முடிஞ்சது ஏதாவது ஒரு வேலைக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கறது, அதுவும் தொண்டு. கோவில்ல பூக்கட்டி கொடுக்கறது கூட தொண்டுதான். ஆனால் அது மாதிரி மட்டும் இல்லாமல் மனுஷ சேவைக்கு இன்னும் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்னு ஒரு வாசகம் இருக்கே, அது வந்து இன்றைய காலத்துக்கும் என்றைய காலத்துக்கும் பொருத்தமாக இருக்கும். இதுக்கு ரொம்ப பொருத்தமா நம்ம திருநாவுக்கரசர் இருந்தார். தள்ளாத வயசுல பல தொண்டு செய்தார். அதனால என்ன ஆச்சு, கையிலை காட்சியை காண உடல் நோக அவர் கிளம்பினாராம். கைலாசநாதர் சும்மா இருப்பாரா? ஓ நில்லையா, நீ எவ்வளவோ தொண்டு பண்ணியிருக்க, எனக்கு நான் வந்து உன்னை பாக்குறதா முறை அப்படின்னு அவர் வந்துட்டார். சிவபெருமான் வந்துட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம பக்தி மூலமாவோ பாக்கி 8 விதமான வழி மூலமாவோ நம்ம சென்று இறைவனை அடையணும். இறைவன் நம்மை வந்து அடைவான் தொண்டு செய்தால். இதுதான் விஷயம். அப்புறம் இறைவனோடு மனித உயிர்களுக்கு வந்து ஒரு உறவை உணர்வு பூர்வமாக ஏற்படுத்துறது இருக்கு இல்லையா, அது பக்தி. அது அவசியம் வேணும். அதை தப்பா புரிஞ்சுக்க கூடாது. துதிகளாலும் அபிஷேக ஆராதனை என்னென்னமோ பண்ணி நம்ம சிற்ப வடிவில வச்சு ஆகம முறைப்படி செதுக்கப்பட்ட இறை வடிவங்களுக்கு வந்து உள்ள வாங்கி நெக்குருகி பாடி நம்ம சொல்றது அத்தனையுமே முக்கியம். ஐயனே என் துயரத்திலிருந்து விடுவித்து என்னை காத்தருள்வாய்ன்னு சொன்னா அவன் கட்டாயமா உதவி செய்வான், இல்லைங்கல்ல. ஆனால் நம்மளுடைய எய்ம் என்ன? இந்து சம்பிரதாயத்துல சொல்லப்பட்டது அல்டிமேட்லி அந்த மோட்சம் என்னும் சாம்ராஜ்யத்தை நம்ம அடைவதுன்னு. அதை அடையணும்னா அந்த சாம்ராஜ்யத்தை கையில எடுத்துட்டு பகவான் நம்மளை நோக்கி நடந்து வரணும்னா அதுக்கு ஒரே வழி தொண்டுதான். இந்த சமூகத்துல இருக்கிற எத்தனையோ குறைகள் இருக்கே, அதெல்லாம் தீர்க்க நியமிப்பதால் தான் வந்து ஒரு சிவனடியார் கூட அதை நோக்கி வந்து அடி எடுத்து வைத்திருக்கிறார். ஒரு ஆன்மா மிக உயர்ந்த ஒரு உயரிய நிலையை எட்டணும்னு சொன்னாக்க சைவ சமயம் வந்து இந்த வாழ்வினுடைய நெறிகள் எல்லாம் சொல்றது. சீலம், நோன்பு, செறிவு, அறிவு அப்படிலாம் தமிழ்ல சொல்றாங்க. இதைத்தான் வடமொழியில சொல்றது சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படியெல்லாம். இது அத்தனையும் இருக்கே, இது எல்லாமே இறைவனிடத்திலே ஒரு உணர்வையும் ஒரு உறவையும் ஏற்படுத்தணும்னு வைக்கிறது. உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே அப்படின்னு நான் சொல்லல, திருநாவுக்கரசு சுவாமி சொல்றார். அப்படிப்பட்ட உறவுகோல் நட்டு நம்ம வீட்டுல இருக்கிற சுவாமி ரூமை ஏதோ சுத்தம் பண்ணி வச்சு சுத்தமா அன்றாடம் வந்து அதுக்கு மாலை போட்டு விளக்கேத்தி கோலமிட்டு, இது அத்தனையுமே முக்கியம்தான். இதையும் தாண்டி அன்றாட யாராவது ஒருத்தருக்கு சாப்பாடு போட முடியணும். வெளிநாட்டுல இருக்கேன் போட முடியாதுன்னு நான் சொல்லல. நான் இப்ப சிங்கப்பூர்ல இருக்கேன். வாசல்ல வந்து கிளீனர்ஸ் வருவாங்க. முடிந்த அளவிற்கு முடிந்த அன்றைக்கெல்லாம் வந்து சமைச்சு அவங்களுக்கு அழகா நம்ம வந்து யாரோ கெஸ்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பார்சல் கட்டி கொடுக்கறது நம்மளால சின்ன தொண்டு, ரொம்ப சிறிய தொண்டு. இது வந்து ஒரு உதாரணம் தான். இந்தியால எல்லாம் இது போல செய்வதற்கு எக்கச்சக்கமான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இப்போ சிங்கப்பூர்ல இன்னொரு சிறப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து தைப்பூசம், சிவராத்திரி இதெல்லாம் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படும். அந்த கொண்டாட்டத்துல இறைவன் மட்டும் பிரதானமாக இருக்க மாட்டார். சிவராத்திரி கொண்டாட்டம் சிங்கப்பூர்ல நடக்கணும்னா அதுக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தொண்டூழியம் செய்ய வருவார்கள். எல்லா மதத்துல இருந்தும் வருவாங்க. தொண்டூழியம் செய்ய வந்து அவங்க வந்து வர்றவங்களை வரிசையில உட்கார வைக்கிறதுல இருந்து சாப்பாடு கொடுக்குற வரைக்கும் எல்லாம் பண்ணுவாங்க. வயசானவங்களுக்கு கொண்டு போய் அங்க விட்டு இங்க கூட்டின்னு வந்து அத்தனையும் பண்ணுவாங்க. விடிய விடிய பண்ணுவாங்க. தைப்பூசமா அலகு குத்துறதவங்களோட கூட போறதுல இருந்து அவங்களுக்கு வேண்டியது செஞ்சு அவங்களுக்கு ஏதாவது ஃபுட்டு கொடுக்கணும்னு கொடுத்து இது அத்தனையும் இவங்க பண்ணுவாங்க. தைப்பூசத்துக்கு சில நாட்களுக்கு முன்பாகவே கோயில்ல போய் சுத்தம் பண்ணி இந்த கூட்டமெல்லாம் வரத்துக்கு ஒழுங்குபடுத்துறதுக்கு பிரமாதமா பண்ணுவாங்க. அதே மாதிரி சிங்கப்பூர்ல பெருமாள் கோவில் இருக்கு. புரட்டாசி சனிக்கிழமை ஆனா எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில இருந்தாலும் சரி, அமைச்சர் கணக்குல இருந்தாலும் சரி, வந்து புரட்டாசி சனிக்கிழமை எல்லாரும் அமர்ந்து சமபந்தி சாப்பிடுவாங்க. அங்க அந்த சாப்பாடு நடக்கணும்னா அதுக்கு சமையல் செய்வதிலிருந்து காய் வெட்டி பரிமாறி எல்லா வேலையும் பண்றதுக்கு தொண்டர்கள் குவிவாங்க. அந்த தொண்டர்கள் அங்க குவியறவாளுக்கு அன்னைக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கூட சுவாமி தரிசனம் கிடைக்கிறதோ இல்லையோ அவங்களுக்கு இதெல்லாம் செய்வாங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் பிறகு தனியா நிக்க வச்சா அவங்களுக்கு ஒரு தரிசனம். இது எதுக்கு சொல்றேன்னா, இத்தனை வழி மூலமாக
அவங்கெல்லாம் ஃபாஸ்ட் ட்ராக்ல இறைவனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள், அல்லது இறைவன் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அதாவது இந்த நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு 19வது நூற்றாண்டின் இறுதியிலேயே 20வது நூற்றாண்டு தொடக்கத்திலும் வாழ்ந்தவர் வந்து ஷீரடி சாய்பாபா. அவர் மதங்களை கடந்தவர், அவர் இந்துவா முஸ்லிமான்னு யாருக்கும் தெரியாதுங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஷீரடி சாய்பாபா அப்புறம் 20வது நூற்றாண்டுல பிறந்து 21வது நூற்றாண்டோட துவக்க 11 வருடங்களில் மகா சமாதி அடைந்த சத்யசாய் பாபா. இந்த மகான்களோட வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களை வழிகாட்டல் எப்படி தெரியுமா? மானவ சேவையே மாதவ சேவை. இது சத்யசாய் பாபா சொல்லியிருக்கார். லவ் ஆல் அண்ட் சர்வ் ஆல், இவ்வளவுதான். இதை வந்து அவங்க வந்து ஒரு மிகச்சிறந்த தெய்வ தொண்டா சொல்றாங்க. தெய்வத்துக்கு தொண்டு செய்யணுமா, நீ வந்து கஷ்டப்படுற மனுஷனுக்கு தொண்டு செய் அப்படின்னு சொல்றாங்க. நாயன்மார்கள் 12 திருமுறைகளும் ஆழ்வார்களோட பாசுரங்களும் அந்த பெருமக்கள் அடியார்கள் நிலையிலிருந்து சைவ வைணவ நெறிக்கு ஆற்றிய பெருந்தொண்டு. அது தெரியாம தேவாரமோ திருவாசகமோ 4000 திவ்ய பிரபந்தமோ எங்களுக்கு கவிதை எழுத தெரியும், எங்களுக்கு பாட்டு எழுத தெரியும் அப்படிங்கிறதுனால எழுதி வைத்தது அல்ல. அதுதான் தொண்டுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். அவர்கள் தேவாரத்தையோ திருவாசகத்தையோ 4000 திவ்ய பிரபந்தத்தையோ எழுதினது வந்து பக்தி நெறியை பரப்பி ஒழுக்கத்தை இந்த சமுதாயத்தில் நிலைநாட்டணும். பின்னாடி வந்திருக்கிற நம்மளை போன்ற ஆட்களுக்காக அத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அவங்க யோசிச்சு இதெல்லாம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீங்க இந்த தேவாரம் திருவாசகம்லாம் கொஞ்சம் சீரியஸா உள்ள புகுந்து படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் தெரியும். என்னன்னு கேட்டாக்க, தமிழ் மொழி இருக்கு இல்லையா, தமிழ் மொழி, தமிழ் இசை, அப்புறம் தமிழ் இலக்கணம், இன்னும் எத்தனையோ வந்து தமிழ் சார்ந்த அந்த கருவிகள், இசை கருவிகள், வாழ்க்கை முறை. ஐயோ இப்படித்தாயா வாழணும், எப்படி வேணா இப்ப ஐ டோன்ட் கேர், நான் எப்படி வேணா இருப்பேன்னு சொல்றாங்க பாருங்க. அது வாழ்க்கையே கிடையாது அப்படிங்கிறதுக்கு வந்து ஏற்கனவே நமக்கு வந்து அழகா வந்து வழிவகுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப பெரிய புராணம் பாடி சேக்கிழார் வந்து 63 தனி அடியார்கள் 9 தொகை அடியார்களை எடுத்துட்டு பாடும்போது அந்த நூல்ல பெரும்பகுதி பாத்தீங்கன்னா சம்பந்தருக்கு ஒதுக்குறார், மிச்சமெல்லாம் மிச்ச பேருக்கு. ஏன்? இந்த தொகுப்பு மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு இந்த சிவனடியார்கள் வாழ்ந்து காட்டி உள்ளதை காட்டுறாங்க. இப்ப சம்பந்தர் எடுத்துட்டீங்கன்னா அவரு தன்னுடைய பாடல்களுக்கு வந்து யாழ் இசைத்த அன்றைய காலத்து தீண்டாத குலத்தை சேர்ந்தவர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அப்படின்னு. இன்னைக்கு என்னமோ பெருசா நாங்க ஜாதி பார்க்கலாம் மதம் பார்க்கலாங்கிறாங்களே, ஒண்ணுக்கு ஒரு புழுதியும் கிடையாது. இன்னைக்கு எல்லாமே பாக்குறோம். அன்னைக்கு அவ்வளவு கட்டுசட்டான ஒரு காலத்துல சம்பந்தர், திருஞான சம்பந்தர் ஆனப்பட்டவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணரை ஜாதி மதத்தை சார்ந்து அதெல்லாம் தாண்டி தீண்டாமையெல்லாம் உடைச்சி தன்னோட எல்லா இடத்துக்கும் அழைச்சின்னு போனார். அவர் வந்து அந்தன குலத்தில் பிறந்தாலும் அவர் அழைச்சிட்டு போய் ஒரு மிகப்பெரிய கொள்கையை காட்டி இறைவனுக்கு எப்படி தொண்டாற்றுவதுன்னு ஒரு இலக்கணம் வகுத்து கொடுத்தார். அதுல மிகச்சிறிய தொண்டு. அந்த அவ்வளவு பெரிய தொண்டை வந்து நம்மள வந்து நிச்சயமா நம்மளால பின்பற்ற முடியுங்கிறதுனாலதான் இதை பத்தி எல்லாம் சொல்றேன். அதே மாதிரி வந்து சம்பந்தரை பற்றி 6 பிரபந்தங்களை வந்து நம்பியாண்டார் நம்பி பாடியிருக்காரு. நீ எத்தனையோ கோயில்ல பாத்தீங்கன்னா சம்பந்தருக்கு சைவ நெறியிலும் வைணவ நெறியில ராமானுஜருக்கும் சன்னதி இருக்கு. ஏன்? திருக்கோட்டியூர் நம்பியிடம் 8 எழுத்து மந்திரத்தை எவருக்கும் வெளியிடக்கூடாது அப்படிங்கிற பேர்ல ராமானுஜர் உபதேசம் பெற்றார். உபதேசம் வாங்கினோன்னு என்ன பண்ணாரு தெரியுமா? நம்ம பள்ளிக்கூடத்து மாணவன் மாதிரி, போங்க வாத்தியார், நீங்க சொன்னதை நான் கேட்க மாட்டேன். ஆனா என்ன காரணத்துக்காக? ஒரு கோபுரத்து மேல ஏறி நின்று நாராயண மந்திரத்தை எல்லாரும் சொல்லும்படியா செய்து திருக்கோட்டியூர் நம்பி கொஞ்சம் கோபமா குரு கூப்பிடுறாரு. ஏன்பா நீ ஏன் இப்படி செஞ்ச? நான் உன்னை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேனே. ஐயனே கோச்சிக்காதீங்க, மக்கள் அனைவரையும் உய்விக்கும் ஒன்றினை நான் வெளியே சொன்னதால் அடியேன் ராமானுஜனுக்கு நரகத்துக்கு சென்றால் தான் என்ன? இத்தனை பேருக்கு நல்லது செஞ்சுட்டோ நான் ஒருத்தர் நரகத்துக்கு போறேனே அப்படின்னு குருவை சொல்லி நெகிழ வைத்தவர். அதுக்காக குரு நரகத்துக்கு அனுப்பிச்சாரா? இல்ல, சொர்க்கம், அவருக்கு மோட்சம். ஆக ஒவ்வொருவரிடமும், முக்கியமாக தாழ்த்தப்பட்ட இன மக்களிடையே கூட இரக்கம், கருணை, பரிவு எல்லாத்தையும் சொரிந்ததோடு திருக்குலத்தார் அப்படின்னு அவங்கள கூப்பிட்டாங்க அன்னைக்கே. பின்னாடி அதை வச்சுதான் நம்ம மகாத்மா காந்தி ஹரிஜன்னு சொன்னார். இது எல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல என்னமோ இவங்க கிழிச்சிட்டேன் கழிட்டேங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இவங்க செய்யல. ரொம்ப நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இருந்ததை இவர்களாக இடைப்பட்ட காலத்தில் கெடுத்து குட்டிச்சோராகி இப்பயும் குட்டிச்சோராகி வச்சிருக்காங்க.
இந்த குட்டிச்சோறானதை மறுபடியும் நம்ம சரி பண்ணணும்னாலே பழையபடி நம்ம போய் சம்பந்தரை பிடிக்கணும். நம்ம பழையபடி போய் என்ன சொல்லியிருக்கு, திருமுறைகள்ல என்ன சொல்லியிருக்கு, தமிழ்ல தானே படிக்கணுங்கிறீங்க, போயிட்டு போகுது. திருமுறைகளும் வந்து ஆழ்வாருடைய இதுவும் படிச்சா பாசனமும் படிச்சா ஆகாதா? 4000 திவ்ய பிரபந்தம் படிக்கலாமே, போய் அதையாவது வாசிங்க, அது தமிழ்ல தானே எழுதியிருக்கு. அதுல இருப்பதையெல்லாம் பின்பற்றினாலே புரியும் இறை தொண்டுன்னா தொண்டு, மனித குல தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த நிஜமான சமூக தொண்டை செஞ்சதுனாலதான் அந்த சம்பந்தருக்கும் ராமானுஜருக்கும் கோவில்ல செலவச்சிருக்காங்க ஐயா. நம்ம நமஸ்காரம் பண்ற பிள்ளையாரோட, பெருமாளோட, சிவசுவாமியோட இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சன்னிதானம் இருக்குன்னு சொன்னாக்கா அது எவ்வளவு பெரிய விஷயம். 4 சன்னிதானத்தை வந்து பல சைவ கோயில்கள்ல நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அப்புறம் பாத்தீங்கன்னா மழை சுருங்கி காவிரி வறண்ட காலத்துல பஞ்சம் ஏற்பட்டு உயிர்கள்லாம் வருந்தியது. சிவபெருமான் என்ன பண்ணாரு தெரியுமா? அப்பர் சம்பந்தர் சுவாமிகளின் கனவில் தோன்றி படிக்காசு வழங்குவேன்னு சொல்லி வழங்க ஆரம்பித்தார். அவரோட வாக்கு என்ன தெரியுமா? இந்த பாருப்பா, காலநிலை உங்களை ஒன்றும் செய்யாது, ஆனால் அது உங்கள் தொண்டினையும் தொண்டர்களையும் பாதிக்கும் இல்லையா, அடியார்களை பாதிக்கும் இல்லையா, அதனால் தொண்டு செய்யும் பொருட்டு உங்களுக்கு இது வழங்கப்படுகிறது என்ற அறிவிப்போடு பெருமான் தருகிறார். அமைச்சர்கள் வந்து இப்ப மக்களுக்கு அரசின் சேவைகள் சென்றடைவதற்கு வசதியாக மன்னர்கள் நிதி ஒதுக்குறாங்க இல்லையா? இந்த காலத்திலயும் ஒதுக்குறாங்க ஆட்சியாளர்கள். என்ன நிதிதான் போய் சேர்றது கிடையாது, யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கெல்லாம். ஆனா அந்த காலத்துல சிவபெருமான் ஒதுக்கின நிதி இருக்கே, அத வந்து ஆதி முதல் பெருமான் கொடுத்தது இந்த நாயன்மார்கள் மூலமாக. அவர்கள் தெய்வீக அமைச்சர்களாக இருந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. உடனடியா கேக்குது காதுல, யாரோ அந்த பக்கம் இந்த பக்கம் முணுமுணுக்குறாங்க. ஆமாமா, நானும் தான் நமச்சிவாய நமச்சிவாயங்கிறேன், 30-40 வருஷமா சிவராத்திரிக்கு விரதம் இருந்திருக்கேன், எனக்கு ஒன்னும் படிக்காசு கொடுக்கறது இல்லையே அந்த சிவபெருமான் அப்படின்னு. ஏன் கொடுக்கறது இல்லை தெரியுமா? நம்மெல்லாம் பக்கா படியில அளந்து பொன் கொடுத்தாலும் சொந்த பயன்பாட்டுக்கே அது பத்தல்லன்னு சொல்ற ரகம். இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து எடைக்கு எடை நான் வந்து தங்கம் போடணும், அதனால சிவபெருமான் கொடுத்த படிக்காசு போறலைன்னு சொல்ற ரகம் நம்ம. இல்ல என்ன பண்ணுவோம், அந்த மொத்த தங்கத்திலையும் எனக்கே கவசம் பண்ணி போட்டுக்கிறேன் பத்தாதுன்னு சொல்ற ரகம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி வரும்? இப்ப அவர் கொடுத்தாரே நாயன்மார்கள், அவங்க யாருமே அதுல ஒரு படிக்காசை கூட வச்சுக்கிற ரகம் கிடையாது. அவர்கள் தொண்டர்களுக்கு சாப்பாடுல இருந்து வேண்டிய வசதி வரைக்கும் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அதனால அத நல்ல நினைவு வச்சுக்கணும். பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய பிரபந்தங்களை நாதமுனிகள் வந்து தமிழ்நாட்டுல தேடி தேடி வெளிக்கொணர்ந்து பாசுரங்களை இசைக்கு உகந்ததாக்கி எல்லா இடத்துலயும் பரப்பினார். இதை விட பெரிய சேவை, தமிழ் சேவை என்ன இருக்க முடியும்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் நிறைய இடத்துல நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இன்னைக்கு காலகட்டத்துல தமிழ் கத்துக் கொடுக்குறேன்னு சொல்றவங்க பக்தி இலக்கியத்தை ஒதுக்கி வச்சிட்டதுனால 60% தமிழ் வந்து யாருக்கும் வராம போயிடுறது. ஏன்னா பக்தி இலக்கியத்துல இருக்கிற தமிழ் வந்து எங்கேயுமே கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் இது சரியான முறையில அணுகினால்தான் சரியா இருக்கும். இப்ப சிங்கப்பூர்ல நான் ரொம்ப சந்தோஷமா பெருமையோட சொல்லிக்கிறேன், எல்லா கோவிலையும் தேவாரம், திருவாசகம், 12 திருமுறை எல்லாம் கத்துக் கொடுக்குறாங்க. அதுவும் ஃப்ரீயாவே கத்துக் கொடுக்குறாங்க. இங்க வார கடைசியில குழந்தைங்க எல்லாம் இந்த ஊர்லயும் பரதநாட்டியத்துல இருந்து பாலே வரைக்கும் எல்லாத்துக்கும் போறாங்க, போயிட்டு இந்த கிளாஸுக்கும் போறாங்க. அதைத்தான் சொல்ல வரேன். சோ எப்படி பார்த்தாலும் நம்ம நாட்டுல இல்லாத விஷயமா இந்தியால எவ்வளவு பிரமாதமா எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணினால் இது அத்தனையுமே வந்து எல்லாருமே செய்ய முடியுமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல சொல்றது, அவ்வளவுதான். அப்புறம் பாத்தீங்கன்னா அப்பர் இந்த திருநாவுக்கரசர் என்ன தெரியுமா சொல்றார்? நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. எப்படி இப்படி விடுதலை உணர்வு மிக்க எழுச்சி பாடெல்லாம் பாட முடியும் தெரியுமா? மனசுல கல்மிஷம் இல்லை. பக்திங்கிற பேர்ல வந்து வெறும் வந்து ஒரு டியூப்லைட்டை வாங்கி கோவில்ல போட்டுட்டு ஒன்னே ஒண்ணு அதுக்கு அடியில நம்ம குடும்பத்துல இருக்கிற பரம்பரையில இருக்கிற 500 பேரையும் கருப்பு கலர்ல அடிச்சு வச்சு டியூப்லைட் இருக்கும், கீழே வெளிச்சமே வராது, ஆனா கரண்ட் பில்லு பாட்டு கோயிலுக்கு ஓடின்னு இருக்கும். இப்படி பண்ணாதான் அது பேரு தொண்டு இல்ல. செய்யறது தெரியாம அழகா செய்யணும். சிதம்பரம், திருவாரூர், திருவரத்துறை, திருமுதுக்குன்றம், திருவேட்களம், திருக்கழிப்பாவை, இப்படி எல்லா சிவாலயத்திலையும் நம்ம திருநாவுக்கரசர் தங்கி தங்கி பதிகங்கள் பாடியது மட்டுமல்லாமல் எல்லா இடத்துக்கும் உழவார பணி செஞ்சிருக்கார். ஆக சரி, நான் உழவார பணி செய்யறேன். இப்ப என்னன்னாக்கா, நான் வந்து தொண்டு செய்யறேன், ஆனா என் ஜாதிக்காரனுக்கு மட்டும்தான் சாப்பாடு போடுவேன்னு சொன்னாக்க
அதை தொண்டாக இறைவன் கருதுவதில்லை. நம்ம சேர்ந்த சமூகம் வேணா அதை தொண்டா கருதலாம், இறைவன் அப்படி கருதல. பசின்னு ஒருத்தன் வந்துட்டானா அவன் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன பாலினமா இருந்தா என்னய்யா போற்று. இன்னும் சில மகான்கள்லாம் பசின்னு வந்தது பூனை நாயா இருந்தாலும் அதுக்கும் போடுன்னு சொல்லியிருக்காங்க. அது மிக உயரிய பக்தி, அது மிக உயரிய நிலை ஒரு மனுஷனுக்கு. இறைவனை இதன் மூலமாகத்தான் நம்ம போய் அடைய முடியுமே ஒழிய வேற எப்படியும் அடைய முடியாது அப்படிங்கிறத நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். திருமந்திரத்துல சொல்லியிருக்கு, என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன்போல கனலில் பொரிய வறுப்பினும் அன்போடு உருகி அகம் குளிர்வார்க்கு அன்றி என்போல் மணியினை எய்தல் ஒண்ணாதே. அன்போடு நீங்க ஒண்ணு செய்யலன்னு சொன்னாக்க கட்டாயமாக அந்த இறைவன் காது கொடுத்தும் கேட்க மாட்டான், திரும்பியும் பார்க்க மாட்டான். எத்தனை நாயன்மார்கள் இருந்திருக்காங்க. அவர்களுடைய கதைகள்லாம் பார்த்தா நமக்கு அப்படியே கைகாலெல்லாம் நடுங்கி போயிடும். எந்த நாயன்மாருமே சிவனடியார் அவங்க 63 நாயன்மார்கள் தொகையடியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னதே கிடையாது. அதுவும் எப்போ ரொம்ப பணக்காரனா இருந்து சாப்பாடு கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இளையாங்குடி மாறநாயனார்னு இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா அடியாருக்கு திருவமுதுத்து அளித்தல் அப்படிங்கிற திருப்பணிய செல்வ காலத்தில் மட்டுமின்றி மிகவும் வறுமையுற்ற காலத்துல கூட தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தார். அதனால அவருக்கு செல்வம் இல்லை, குறைந்து சுருங்கி எல்லாம் போச்சு, நிலங்கள்லாம் விற்றார். கடன் வாங்கி கூட அடியாருக்கு அமுதளிக்கும் பணியை விடாத செஞ்சுட்டு வந்தார். இவர் ஒரு வகை. அமர்நீதி நாயனார்னு பார்த்தீங்கன்னா அடியார் கொடுத்த கோவணம் சும்மா அவர் சிவன் இவரை சோதனை பண்றதுக்கு கொடுத்துருக்காரு. அதை தொலைச்சிட்டோன்னு சொல்லிட்டு மனைவி மக்கள் சொத்து அத்தனை சிவனடியாருக்கு அர்ப்பணம் செய்யறேன்னு சொன்ன ஒரு வாணிபர் அவர். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாயன்மார்கள்ல இருந்திருக்காங்க. ஒன்னும் முடியலையா, ரொம்ப வறுமை வந்த போது இந்த குங்கிலி கலைய நாயனார் குங்கிலிய தூபமிட்டு சிவனுக்கு இது பண்ணவர். அதையும் ஒரு மிகப்பெரிய தொண்டாதான் சிவன் கருதினார். அறிவாட்டையர்னு எடுத்துட்டேன்னா நெல்லரிசி மாவடு செங்கீரை இதெல்லாம் போட்டு முடிஞ்ச போதெல்லாம் கொடுத்துருக்கார் மற்றவங்களுக்கு. ஆனா இதை போட்டு தினமும் பூஜை பண்ணி அந்த இடத்துல சமைச்சு கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கார். அன்னைக்கு தேதிக்கு பூஜை பண்ண இந்த பொருளெல்லாம் வச்சு சமைச்சிட்டு மித்தவங்களுக்கு கொடுக்க வழி இல்லையேன்னு வந்தபோது தன் கழுத்தையே நறுக்கிக்கிறதுக்கு முன் வந்தவர். சிவன் பார்த்துன்னு சும்மா இருப்பார். அவர் குழந்தை அப்படி பண்ணாக்க டக்குன்னு கையை பிடிச்சி நீ இருத்தியா அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே தன்னோட அணைத்து கொண்டவர். இப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் திருநாவுக்கரசர் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அவர் உழவார பணி பண்ணி மிகப்பெரிய விஷயமாக இது பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. திருஞான சம்பந்தரா கவலையே இல்லை, பார்வதி அம்மையாரே ஞானப்பால் அருளியவர். சைவத்துக்கும் அவர் மக்களுக்கும் செய்த தொண்டு சொல்லி முடியாது. தோடுடைய செவியன்னு அவர் பாட ஆரம்பிச்ச போது ஒரு ஊமை குழந்தை பாடிய முதல் பாடல்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது அத்தனையுமே தொண்டு அப்படிங்கிற அடிப்படையில வந்ததுதான் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதே போல பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா எத்தனையோ நாயன்மார்கள் அவர்கள் நிச்சயமா அப்ப இருந்த நாயன்மார்கள் சிவன் அடியார் அப்படிங்கிற உருவத்துல வந்துட்டாலே, அதாவது ஏமாத்துறதுக்காக விபூதி வச்சுட்டு வந்தவனை கூட தண்டிக்க மனசில்லாமல் இருந்த நாயன்மார்கள்லாம் இருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு சிவாலயத்துல போய் இன்னைக்கு சிவ தொண்டு புரிந்தவர்கள் சாதி பார்க்கவில்லை. அவர்களுக்கு பொருள் இல்லாத சமயத்திலும் அவர்கள் அழியும் பொருளை தேடி ஓடவில்லை. அவர்கள் என்ன பண்ணாங்க? வீடு பெற்றையும் இன்பத்தையும் பெற சிவ தொண்டு புரிவோம், மிச்சமெல்லாம் சிவன் விட்ட வழின்னு இருந்தாங்க. ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வானரமும் நமக்கு காட்டும் வழி என்ன தெரியுமா? தொண்டு வழிதான் பரம்பொருளை அடைய சிறந்த வழி. நம்ம என்ன பண்றோம்? ராமாயணத்தை கதையா படிக்கிறோம். அப்புறம் வெவ்வேறு நடிகை வேற மாதிரி கிரீடம் வச்சுட்டு ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் நடிக்கிறத தொலைக்காட்சியில பாக்குறதுல ஆர்வம் காட்டுறோமே ஒழிய அந்த ராமாயணத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வழிகாட்டி என்னன்னு நம்ம பாக்குறது இல்லை. அது பார்த்தே ஆகணும். தொண்டு அதுதான் அதுல அடிப்படை. அதே இது நம்ம சம்பிரதாயத்துல பாத்தீங்கன்னா பல தான தர்மங்களை ஏற்படுத்தி வைத்தார்கள் இந்து சம்பிரதாயத்துல. ஏன் தெரியுமா? தான தர்மம் தான் மிகச்சிறந்தது அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாக்க அக்ஷய திருதியேன்னு ஒண்ணு, அதை நம்ம நகைக்கடைக்காரன் கொண்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். ஒண்ணு ஆரம்பிச்சு அன்னைக்கு தேதியில நீ இவ்வளவு நகை வாங்கினா ஓஹோ ஆஹா பெஷ் பெஷ்ன்னு இருப்பேங்க. இல்ல
அன்னைக்கு தேதியில நீ இவ்வளவு பேருக்கு தானம் பண்ணால் பேஷ் பேஷ்னு இருப்பேன்னு தான் சொல்லியிருக்க ஒழிய இதெல்லாம் வந்து இவங்க சொல்ற புரட்டு. அப்படி பாத்தீங்கன்னா கிரகண காலத்துல வந்து நீங்க ஸ்லோகம் பிரார்த்தனைகள் பண்ணினால் எவ்வளவு நல்லதோ அதே அளவுக்கு கிரகண காலத்தில் நீங்கள் தான தர்மம் பண்ணால் அது வந்து உங்களுடைய எத்தனையோ தலைமுறைகளை காப்பாற்றும் என்பது வந்து ஐதீகம். அப்புறம் பாத்தீங்கன்னா தான தர்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தனையோ தான தர்மம் இருக்கு. பணத்தை தர்மமாக கொடுப்பது. அப்ப சத்யசாய் பாபா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அன்ன தானம் அப்படிங்கிற வார்த்தைய அவர் சுவாமி வந்து பயன்படுத்தினது இல்ல, நாராயண சேவைன்னு தான் சொல்ல சொல்லுவார். அன்ன தானம்ங்கிறது வந்து நீ என்னத்த பிறக்கிறதே அரிசி மூட்டையோட பிறந்திய இல்ல, பகவான் கொடுத்த அரிசிய நீ சமைச்சு மத்தவங்களுக்கு கொடுக்குற, இல்லைன்னா பகவான் கொடுத்த அரிசிய விலைக்கு வாங்கி யார் மூலமாக சமைக்க வச்சு கொடுக்குற. அது அன்னதானம் அப்படின்னு நம்ம பொதுவா சொல்ற ஒன்றை நம்ம கொடுத்தால் அது நாராயணன் அவனுக்கு நீங்கள் தொண்டு செய்வதற்கு அனுமதிப்பதற்கு அடையாளம். யாராவது வந்து வாசல்ல உங்ககிட்ட இருந்து 4 சாப்பாடு போட்டலாம் வாங்கிட்டு போனாக்க அன்னைக்கு தேதிக்கு போனா போறது, இவ படைச்சு போகட்டும் அப்படின்ட்டு நாராயணன் நீங்க தர்மம் பண்றதுக்கு அனுமதி கொடுத்து உங்களை தேடி வந்து வாங்கிட்டு போயிருக்கான்னு அர்த்தம். இதை மறந்துடக்கூடாது. தேவைப்படுவோருக்கெல்லாம் சின்ன விஷயம், பூதானம் எல்லாம் கொடுத்தாங்களா அந்த காலத்துல. இந்த காலத்துல நமக்கே யாராவது பூதானம் கொடுத்தா தேவலான்னு இருக்கு. ஆனால் அந்த காலத்துல பூதானம் கொடுத்தவர்களுடைய நிலத்தில் கட்டப்பட்டவைகள் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம போய் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிற ஆலயங்கள்லாம். சோழர் காலம், சேரர் காலம், பல்லவர் காலம், பாண்டியர் காலம்னு எல்லாத்துலயும் ஆலயங்கள் கட்டுறதுக்கு வந்து அவங்க தான் பண்ணாங்க. பிறகு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா உணவு போலவே வஸ்திரதானம்னு ஒண்ணு இருக்கு. முடிஞ்ச போதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திய ஆடைகளையாவது நல்ல விதமாக சுத்தமாக அதை துவைத்து அழகா ஒரு அயன் பண்ணி அல்லது மடிச்சு கொண்டு போய் வந்து கருணை இல்லங்கள்ல அங்கங்க இருக்கிற இடத்துல கொடுக்கலாம். நீங்க நவராத்திரி சமயம் எல்லாம் வழிபடும் போது பாத்தீங்கன்னு சொன்னாக்க சமய வழிபாடுங்கிறதே நம்மளால் இயன்ற மங்கள பொருட்களை பிறருக்கு வழங்குவதுன்னு சொல்லியிருக்கு. கொஞ்சம் வசதி இருக்கவங்க ஒரு புடவை, ஜாக்கெட்டு இதெல்லாம் வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். அது எப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பணக்கார மாமி காதுல வைரத்தோடு போட்டுன்னு வந்து அவங்களுக்கு பட்டு புடவை கொடுக்கறத வந்து அவங்க தொண்டுன்னு சொல்லல. நம்ம வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரம்மா, பால்காரம்மா, தெருவுல போற வர்ற அம்மாக்கள் அவங்கெல்லாம் முடியலன்னு அவங்கள கூப்பிட்டு நவராத்திரிக்கு அவங்களுக்கு நீங்க வாயில் புடவை ஜாக்கெட்டோட வச்சு கொடுத்தா கூட அது இறை தொண்டுன்னு சொல்லியிருக்கு. ஆக தொண்டு செய்யறதுங்கிறத வந்து எப்படி செய்யணும்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். தண்ணீர் பந்தல், மோர் பந்தல் இப்படி எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா நம்ம நிறைய நம்ம திருவிழாக்களின் போது, அது கூட ஒரு மிகப்பெரிய தொண்டு தான். அதை சீக்கிரம் முடிச்சிருவேன். ஆக நம்ம எவ்வளவுதான் ஸ்தோத்திரங்களும் பாடல்களும் என்ன சொல்லி இறைவனை நோக்கி பாடினாலும் எல்லாம் வல்ல இறைவன் அவற்றை மட்டும் ஏற்பதில்லை. நீங்க பாடினீங்களா, கீர்த்தனைகள் பாடினீங்களா, அதெல்லாம் கேட்பார், மனம் உருகுவார், உங்க மேல ஒரு வாஞ்சை வரும். ஆனால் நீங்கள் அந்த இறைவன் படைத்த இன்னொரு உயிர் சிரமப்படும் பொழுது ஓடோடி போய் 4 இட்லி வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது நீங்க ஒரு கோவில் கட்டினதை விட பெரிய விஷயமாக கருதப்படும். ஏன்னா பசிச்சவனுக்கு நீங்க சாப்பாடு போட்டிருக்கீங்க. ஆக கொற்ற மழையா ஒருத்தனுக்கு கொடை கொடுத்துருக்கீங்களா, அதுவும் நம்ம சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்கு. அது வந்து ஒரு மிகப்பெரிய தானம். சரி, காலில் முள்ளு குத்துறாரா, நீங்க தெருவில் அப்படி போறீங்க, அயன்காரரோ துப்புரவு பணியாளரோ காலில் முள்ளு குத்துற மாதிரி ஓட்ட செருப்போடையோ செருப்பு இல்லாமையோ போறாங்களா, அடுத்த நாளைக்கு பார்த்து அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய தொண்டா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நம்ம மகா பெரியவாளை எடுத்துக்கோங்க, அவருடைய பெயரால் நிறுவப்பட்ட அற நிறுவனங்கள்ல இருந்து அனைத்துமே அவங்க பக்தி நெறியை மதித்தாலும் கூட தொண்டு நெறியைத்தான் பெரியவாளும் முன்னிறுத்தினார்கள். எல்லாரும் அதை தான் இது பண்ணாங்க. சரி, ஏன் தொண்டு, அதை மாத்திரம் சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம வேற என்ன செய்யும் பொழுதும் நான் அப்படிங்கிறது நம்ம கிட்ட ஜாஸ்தியா இருக்கும். ஆணவம், அகம்பாவம் இதெல்லாம் நம்ம கிட்ட ஜாஸ்தியா இருக்கும். ஆனால் இந்த தொண்டுன்னு இறங்கி செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வெறும் பணம் காசு கொடுக்கறது அல்ல தொண்டு. நீங்க சரீரத்தால தொண்டு செய்யறது. ஒண்ணு செய்ய முடியாதவனுக்கு சிரமதானம்னு ஒண்ணு வச்சிருக்கு நம்ம சாஸ்திரத்துல. அது பண்ணிட்டீங்கன்னா ஆணவம், அகம்பாவம் இதெல்லாம் சுத்தமா அழிஞ்சு போயிடும். அந்த நான் தன்மையை அழிப்பதற்கு அடியேன் தொண்டு செய்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சுண்டு ஒரு தொண்டை பண்ணியாச்சுன்னா அது நம்ம நான் தன்மையை அழிச்சிடும். லோகத்துல எனக்கு தான் காசு கொடுத்துருக்கான், நான் தான் 100 பேருக்கு சாப்பாடு வாங்கி போட்டிருக்கேன்னு இல்லை. அடடா,
பகவான் இந்த பசிச்ச 100 பேருக்கு சாப்பாடு வாங்கி போடுறதுக்கு என்னை ஒரு கருவியாக உபயோகித்து கொண்டானே அப்படின்னு நினைத்து தொண்டு செய்யும் பொழுது கட்டாயமாக அந்த தொண்டு பரம்பொருளை நோக்கி நம்மை இட்டு செல்லாது, பரம்பொருளை நம்மை நோக்கி கடத்தி வரும். ஆக பல வகையில கீர்த்தனை எல்லாம் பாடி வச்சாங்க. ராமநாம பாயசகி கிருஷ்ணநாம சக்கரே அப்படின்னு. ராமநாம பாயசத்துக்கு கிருஷ்ணநாம சக்கரையை போடுறது அது தியாகையரோட பக்தி, எல்லாராலையும் முடியாது. ஆனால் சிவனடியார்கள் என்று வந்தோருக்கு நாயன்மார்கள் செய்த தொண்டு இருக்கு இல்லையா, அது இன்றளவும் நாம் ஒவ்வொருவரும் செய்ய இயலக்கூடியதுதான். பாரதியார் சொன்னார், அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். பள்ளிக்கூடம் கட்ட முடியாம இருக்கலாம், ரிட்டையர் ஆயிட்டா, நம்ம எல்லாரும் ரிட்டையர் ஆயிட்டோமா, அட நம்ம வீட்டு வேலைக்காரையோட பொண்ணுக்கோ பையனுக்கோ அவ பேரனுக்கோ பேத்திக்கோ ஒரு 4 கிளாஸ் வரைக்கும் பாடம் சொல்லி கொடுக்க முடியாதா? நம்மளால ஃப்ரீயா பாடம் சொல்லி கொடுக்க முடியுமே? அதைத்தான் சொல்றது. யாருக்கு முடியலையோ, எழுத்தறிவு இல்லாதவங்க யாரா இருந்தாலும் அவங்கள பிடிச்சு வச்சு அவங்களுக்கு கல்வி கற்று தருவதற்கே அது ஒரு மிகப்பெரிய தொண்டு. இது இறைவனை சென்றடைவதற்கு மட்டுமல்லாமல் பிறவி எடுத்த பயனை அனுபவிப்பதற்கும் இந்த புவியிலேயே வாழ்வை பொருள் உள்ளதாக ஆக்குவதற்கும், எப்படி வாழ்ந்தால் நம்ம அடுத்த தலைமுறைக்கு, நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம பேரன் பேத்திகளுக்கு, என்னைக்கோ வரப்போற கொள்ளு பேரன் பேத்திகளுக்கு நம்ம பணம் சேர்த்து வச்சால் அது பிரயோஜனம் இல்லை. அது டாலரா இருந்தாலும் பவுண்டா இருந்தாலும் ருப்பியா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, அது எப்படியோ செலவாய் போயிடும். ஆனால் இந்த தொண்டு மூலமாக நம்ம புண்ணியத்தை சேர்த்து வச்சால் இறைவன் நம்மை மோட்சகதி கொடுப்பதோடு அதுல மிச்ச மீதாரி இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கும் போய் சேரும். எனவே அனைவரையும் இறை தொண்டு என்பதை மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்போம் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஞான மயத்திற்கு நமஸ்காரம். மிக்க நன்றி. நன்றி திருமதி டாக்டர் சீனிவாசன் அவர்களே, ராஜி சீனிவாசன் அவர்களே. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, மாணவ சேவையே மாதவ சேவை என்பதை ஷீர்டி சாய்பாபா, சத்ய சாய்பாபாவில் துவங்கி சிங்கப்பூர் தொண்டர்கள் வரை அருமையான உதாரணங்களுடன் இருக்கிறீர்கள். மீண்டும் வருகை என்று அன்புடன் அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். நேயர்களே, ஞானமயம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்ததனை துமளந்திடு வன்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்ததனை துமளந்திடு வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே. வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே.